ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பண்ண போகிறோம்? கார்டன் ஃப்ரெஷ் லெமன் பிக்கிள் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. லெமன் எல்லாம் கழுவி நல்லா தொடச்சி ஈரம் போக தொடச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இப்போது அதை கட் பண்ணி ஊறுகாய் செய்ய போகிறோம். ஏன்னா விதையோடு போட்டோன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால் விதைகளை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு 3 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி ஊறுகாயில் சேர்க்கணும். நம்ம இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான். இது வந்து இதில் இப்போ போடுறேன். போட்டாச்சு. மிளகாத்தூள், இதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். கடையில் வாங்குறதா இருந்தால் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிங்க. அடுத்தது சால்ட்டு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். சில பேர் வந்து மிளகாய் வறுத்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த சமயத்துக்கு போடுவாங்க, அப்படியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்ச வெந்தய பொடியை இதில் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். இதில் வெந்தய பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 15 லெமன் நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கு உண்டானது தான் நான் இப்போ சொன்னதில்லை. 1 கப் நல்லெண்ணெய். நான் வந்து இந்த டாட்டா ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப் நல்லெண்ணெயில் கடுகு வைட்டோம். எண்ணெய் காஞ்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆற விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த லெமனில் போடணும். இப்போது இது ஆறின உடனே லெமன் பிக்கிளில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா பிக்கிள், சுவையான லெமன் பிக்கிள் ரெடி. இதில் வந்து பெருங்காயம் இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை கலக்கிறோம். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்துடுச்சு. 2 டேஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போது பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சுவையான லெமன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஊற ஊற இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். சுவையான லெமன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.